நம பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம். குரு அருளும் திருவருளும் முன்னிற்க 30 தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திரனுடைய சிந்தித்து வருகின்றோம். இப்போது திருவதிக மனவாச பெருமான் திருவதி தாமரை வணங்கி இப்பொழுது 33வது செய்யுளை பார்க்க முற்படுகின்றோம். இப்பொழுது இதுவும் அம்பலவான திருமேனி. போன இதுவில் நமச்சிவாயன்றதை பார்த்தோம். இப்போ இதுவும் இன்னொன்னும் ஒரு விளக்கத்தை கூறுகின்றார். அது என்னன்னு பார்க்கலாமா? திருச்சிற்றம்பலம். இதுவும் அம்பலவான திருமேனி சேர்க்கும் துடிசீகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கில் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான். இப்போ இன்னொரு வடிவத்தை சொல்கின்றார். அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தாங்கும் மகரம் அதுதான் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி. இப்போது சிவபெருமானுடைய இன்னொரு வடிவத்தில் எப்படிலாம் பதியுதுன்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவனை திருமேனியே மொத்தமாக நமச்சிவாயத்தில் பார்க்கணும். இப்போ குறிப்பிட்டு ஒரு எழுத்தில் அவனோட வடிவம் எங்கெங்கே நிற்குது, என்னென்ன தொழில் படும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ பொதுவாக நடராஜ வடிவம் என்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 5 இப்போ நடராஜ வடிவம் நம்ம 5 பார்க்கலாம். ஒன்று உடுக்கை ஏந்திய கை. உடுக்கை வச்சுருக்கிறாரா, அது என்னது? படைத்தல். உடுக்கை வைத்திருக்கக்கூடிய கை படைத்தல். அப்புறம் இந்த அருளல் கை ஒன்று இருக்கும் பாருங்க, அபயஹஸ்தம். இப்படி ஒரு கை இருக்கிறப்ப இப்போ நடக்க வடிவம் தெரியும் பாருங்க. இந்த கையில் அக்னி வச்சுருக்கிறாரா, அதை ஃபர்ஸ்ட் வலது கையில் உடுக்கை வைத்திருப்பார். அந்த உடுக்கை வைத்திருக்கிற கை படைக்கும் தொழிலை குறிக்கின்றது. அப்புறம் இப்படி அருளல் காட்டுகிறாரா, அந்த கை அபயஹஸ்தம் என்கின்ற கை அருளலை குறிக்கின்றது, காத்தலை குறிக்கின்றது. அப்போது படைத்தல், இது காத்தல், ரெண்டு புரிஞ்சுட்டா? அதுக்கப்புறம் இந்த கையில் அது இடது கை ஆகிய அந்த கை எதை குறிக்கின்றால் அழித்தலாகியதை குறிக்கின்றது. அவ படைத்தல், காத்தல், அழித்தல், 3 கை புரிஞ்சுச்சா? அப்புறம் அந்த தூக்கிய திருவடி, ஒரு திருவடி தூக்கின்னு இருக்குதா, அந்த திருவடி அருளலை குறிக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், நம்ம 5 பார்த்துட்டோம். அப்போ அந்த இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அக்னி ஆகியது எது குறிக்கிறது? நம்ம அழித்தல் ஆகியதை பார்த்தோம். அப்புறமா அபயகஸ்தமாகிய அந்த காரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் இது காத்தலை செய்கின்றது. அருளல்ல காத்தல் ஆகியதை செய்கின்றது என்றோம். அப்புறம் அந்த அக்னி ஆகிய அந்த கை என்ன எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அழித்தலை செய்கின்றது என்றோம். தூக்கிய திருவடி தான் அருளை செய்கின்றது. தூக்கிய திருவடி 2 திருவடி இருக்கும். ஒன்று கீழே ஊன்றிருப்பார், அதாவது வலது காலை கீழே ஊன்றிருப்பார், இடது காலை மேலே தூக்கியிருப்பார். அந்த ஊன்றிய திருவடி அதாவது எதுனா மறைத்தலையும், ஊன்றிய திருவடி மறைத்தலையும் தூக்கிய திருவடி அருளலையும் குறிக்கின்றது என்பதை சிந்தையில் வைத்துக்கொள்ளணும். இதை தான் நம்ம இந்த செய்யுள் சொல்கின்றது. சரிங்களா? அந்த படைத்தல் என்பது சீயும், படைத்தலாகியது சிகரத்தையும், காத்தலாகியது யகரத்தையும், அழித்தலாகியது நகரத்தையும், மறைத்தலாகியது மகரத்தையும், அருளலாகியது மகரத்தையும் குறிக்கின்றது. அப்போ வடிவத்தை சொன்னேன். அந்த இதில் ஒரு அச்சரத்தை போட்டுக்கணும், பஞ்சாட்சரத்தில். சரி. தெளிவுரை. நடராச பெருமானின் திரு அங்க அமைப்பை கேசாதி பாதமாக திருமுடியிலிருந்து திருவடி வரை கூர்ந்து நோக்கினால் கீழ்காணும் முறையில் அஞ்செழுத்து வடிவில் அமைந்திருக்கும். உடுக்கு ஏந்திய வலது திருக்கரத்தில் சிகாரம் அமையும். குஞ்சித்த திருவடியை காட்டும் இடது திருக்கரத்தில் அருளை சுட்டும் வகாரம் அமையும். அஞ்சல் என அபயக்குறி காட்டும் வலது திருக்கரத்தில் ஒளிபெற்ற யகாரம் அமையும். அக்னி ஏந்திய இடது திருக்கையில் நகாரம் அமையும். முயலகனை அழுத்தி பொருந்தியிருக்கும் வலது திருக்காலில் மகாரம் அமையும். சிற்கனவா. இப்போ அக்னி ஏந்தி இடது திருக்கரத்தை நகாரம் அமையும்னா இது நல்லா புரிஞ்சுக்கணும். அக்னி ஏந்திய கை எதைப்பா குறிக்குது? அழித்தலை குறிக்குது. அப்போ சுவாமி நம்ம கிட்ட இருந்து எதை அழிக்கிறான்?
ஆணவத்தை குறிக்கக்கூடியது எதுனா நன்னா அது நகரமாகியதை ஆணவத்தையும் குறிக்கும். திரோதன மலம்னாலும் ஆணவம் ஒரு குறிப்பிட்ட மலங்களை குறித்து அது அழித்தலை குறிக்கிறது அப்படின்னு இங்கே பொருள்படுது. அந்த நாவை அதை அழித்துறாரு அப்படின்னு. அப்போது முயலகனை அழுத்தி பொருந்தி இருக்கும் வலது கையிலே அப்போ மகரமாகியது அமைகின்றது. அப்போ மகரம்னா இது கீழே முயலகனை அழுத்தி வச்சுக்கிறாரு, மறைத்தலை செய்கின்றார் அப்படின்றது அது பொருள்படுது. மகரம் அது நம்ம இதுதான் சிற்கனவா. சரி, இப்போ இந்த முந்திய செய்யுள் இந்த ஆத்துக்கு வந்துருப்பா. கன பெருமை மிக்க சிற்சி ஸ்கி ஞானம் ஒளி வா வகாரம். முந்திய செய்யுளில் பதாதி கேசமாகவும் இந்த செய்யுளில் கேசாதிபாதமாகவும் அம்பலவாணனின் அஞ்செழுத்து வடிவம் கூறப்பட்டுள்ளது. அஞ்செழுத்து மந்திரம் அம்பலவாணனின் 5 தொழில்களையும் உணர்த்தும். அது வருமாறு: உடுக்கு ஏந்திய வலது திருக்கை படைத்தல் சி, அமைந்த அபய வலது திருக்கை காத்தல் ய, அனலேந்திய இடது திருக்கை அழித்தல் ந, ஊன்றிய வலது திருவடி மறைத்தல் ம, தூக்கிய இடது திருவடியை சுட்டும் வீசிய இடது திருக்கை அருளல் வ. தூக்கிய திருவடியை சுட்டும் வீசிய திருக்கை அருளல் வ. சரிப்பா, இவ்வளோ தான் அதை குறிக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இவ்வளோ தான் இந்த செய்தி. சரிங்களா? திருச்சிற்றம்பலம்.